ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ தான் என் வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க அண்ட் ஷேர் பண்ணிக்கோங்க. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு சிக்கனை வச்சு ஒரு அருமையான ரெசிபி ஒன்று தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு 1/2 கிலோ சிக்கன் இருந்தாலே போதும். தோசை, சப்பாத்தி, இட்லி, ரைஸுக்கும் கூட நீங்கள் இதை ஊற்றி சாப்பிட்டுக்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு கடாயை சூடு பண்ணிக்கோங்க. அதில் 3 ஸ்பூன் கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா காஞ்சிக்கிட்டோம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா ஒரே ஒரு அன்னாச்சி பூ, ஒரே ஒரு பட்டை, 3 கிராம்பு, நீங்கள் தேவைப்பட்டால் ஒரே ஒரு ஏலக்காய் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா ஒரே ஒரு ஸ்பூன் சீரகம் போட்டுக்கோங்க. அப்புறமா 1/4 ஸ்பூன் பெருஞ்சீரகம். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நான் ஒரு 2 பெரிய வெங்காயத்தை பொட்டி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. ஒரே ஒரு பச்சை மிளகாய் 2ஆக கீறி போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெங்காயம் இந்த அளவு ப்ரௌனிஷாக வர்றது வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா 2 மீடியம் சைஸ் தக்காளியை இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா ஒன்றா சேர்த்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் 1 ஸ்பூன் மிளகாய் பொடி, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் மல்லிப்பொடி, ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 2 ஸ்பூன் சிக்கன் மசாலா பொடி கடையில் கிடைக்கும், நீங்கள் அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். இல்லை சிக்கன் மசாலா பொடி மிக்ஸ் பண்ணாமல் கூட நீங்கள் சமையல் பண்ணிக்கலாம், நல்லா தான் இருக்கும். எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நான் 1/2 கிலோ கறியை நல்லா தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு வச்சுருக்கேன், அதை இதோட சேர்த்துக்கலாம். நல்லா சிக்கனில் மசாலா படிகிற அளவுக்கு நல்லா அந்த மாதிரி கிண்டி விட்டுக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் சிக்கன் அதுலேயே. நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா கறி முழுகிற அளவுக்கு நீங்கள் தண்ணி ஊற்றினாலே போதுமானது தான். நீங்கள் கிரேவி பதத்துக்கு வைக்க போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி அதிகமாக கம்மியாக ஊற்றிக்கோங்க, இல்லை கொஞ்சம் கம்மியாகவே ஊற்றிக்கலாம். இந்த அளவுக்கு குழம்பு வெந்தாலே போதுமானது தான். மூடி போட்டு மூடி ஒரு 10 நிமிஷம் வச்சுருந்தீங்க அப்படின்னா நல்லா ஒரு கிரேவி மாதிரி ரெடி ஆயிரும். இந்த அளவுக்கு கொதிக்க விட்டாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான். வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃப்ரெண்ட்ஸ்.